மதுரை அரசர் உக்ரபாந்தன், கம்சனின் சகோதரி தேவகை மகன், கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்டார். கம்சன் தேவகையின் 8வது குழந்தை கிருஷ்ணர் என்பதை அறிந்து அவரை வதம் செய்ய முயன்றான். ஆனால் வாசுதேவர் நந்தகோபன் உதவியுடன் குழந்தையை யமுனை நதியில் கோகுலத்திற்கு கிருஷ்ணர் அனுப்பினார். அங்கு யசோதை நந்தகோபருக்கு பிறந்ததாகத் தோன்றியது. கம்சனுக்கு போலி குழந்தை யமுனையின் மகள் கொடுக்கப்பட்டது. கிருஷ்ணரின் பிறந்த நாள் சிராவண மாதம் கிருஷ்ண அஷ்டமி, கிருஷ்ண ஜன்மாஷ்டமி என்று கொண்டாடப்படுகிறது. கம்சவதம். இளமையில் மதுரைக்கு சென்ற கிருஷ்ணர் கம்சனின் தூண்மலர்ச்சி போட்டியில் புலி மந்திரங்கள், கம்சனின் மிருகம், குலி போன்றோரை வென்று கம்சனை சாபத்தால் அவனது சகோதரி தேவகையின் சாபம் அழித்தார். இதன்பின் உக்ரபாந்தருக்கு அரசு திரும்பியது. யாதவர் கதை. கிருஷ்ணர் யாதவ குலத்தை மக்கள் பாதுகாக்க திருமணங்கள் செய்தார். ருக்மிணி, விசாகம், சத்யபாமா, ஜாம்பவதி, கலியா போன்ற 16,108 பெண்களை மணம் பண்ணினார். அவர் யாதவர்களின் தலைவரானார். சிசுபாலன், ஜராசந்து போன்ற அரக்கர்களை வென்றார். மகாபாரதத்தில் அர்ஜுனனின் சாரதியாக இருந்தது. குருக்ஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனன் குடும்பத்தை பார்த்து போரைத் துறக்க மனம் செய்தபோது கிருஷ்ணர் பகவத்கீதையை பாடினார். 18 அத்தியாயங்கள், 700 ஓல்கள். இது ஞான யோகா, பக்தி யோகா, கர்மயோகா ஆகியவற்றை விளக்குகிறது. கர்மண்யேவ அஹிம்சிர், கடமை செய், பலத்தை எதிர்பார்க்காதே என்பது பிரபலமானது. கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உதவி, கௌரவர்களுக்கு தூதராகச் சென்று சமாதானம் முயன்றார். யுத்தத்தில் அவரது சூட்சுமா, மாயை உதவியால் பாண்டவர்கள் வென்றனர். யாதவகுலம் கிருஷ்ணரின் சாபத்தால், அவரது தவறுகளால் அழிந்தது. பிருதா, பிரதா என்ற ஷாண்டாவின் தூண்டுதலால் யாதவர்கள் தங்களிடையே சண்டையிட்டு அழிந்தனர். கிருஷ்ணர் திருமால் காட்டில் ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுத்தபோது ஜரா, திருமால் என்ற வேடர் அவரது கால் விரலை அம்பாக்கி அழித்தார். கிருஷ்ணரின் முந்தைய பிறவியில் சாபம். அப்போது அவரது உடல் தெய்வீகமாக மாறி விஷ்ணுவாக இணைந்தது. இது துவாபர யுகத்தின் முடிவு. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.